வணக்கம். இந்திய நேரப்படி காலை 9:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக நாளை சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேட்டூர் அணையை திறந்து வைத்து ரோடு ஷோவில் பங்கேற்பு. மாற்று அரசு அமைக்க கோரி மக்கள் போராட்டம். மணிப்பூரில் நடைபெறும் தொடர் போராட்டத்தால் பரபரப்பு. உக்ரைனின் வான் பாதுகாப்பு தளவாடங்களை தகர்ப்பு. 277 ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல். வரும் 19ஆம் தேதி கேரளா நிலம்பூரில் சட்டமன்ற இடைத்தேர்தல். ஜனநாயக முன்னணி கட்சிக்கு ஆதரவளிக்க மாநிலம் வருகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா எம்பி. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சேலம் புறப்படுகிறார். நாளை சேலம் செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நடைபெறவுள்ள ரோடு ஷோவில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிய உள்ளார். தொடர்ந்து மேட்டூரில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். பின்னர் இரும்பாலை பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் சிறப்புரையாற்ற உள்ளார். மணிப்பூரில் மாற்று அரசு அமைக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் மைதே இனத்தின் அமைப்பின் தலைவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் பரவியது. இதையடுத்து மெய்தி இன மக்கள் தங்கள் தலைவரை விடுவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கலவரத்தை கட்டுப்படுத்த 5 மாவட்டங்களில் இணையதள சேவை முடக்கப்பட்டது. இந்த நிலையில் நள்ளிரவு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இம்பால் மாவட்டத்தில் யாயிரிபோக் துளிகளில் உள்ள உதவி கலெக்டர் அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனால் கட்டிடத்தின் ஒரு பகுதி எரிந்து சேதமடைந்துள்ளது. இம்பால் மேற்கு மாவட்டம் குவாகி டெல்லி சிங்ஜமெய் ஆகிய இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் மாற்று அரசு அமைக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மீது 479 ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை நோக்கி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் வான் பாதுகாப்பு தளவாடங்களில் உள்ள 277 ட்ரோன்களையும் 19 ஏவுகணைகளையும் ரஷ்யா சுட்டு வீழ்த்தியுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுவரை இந்த தாக்குதலில் 12,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக ஐநா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றனர். ரஷ்யாவிற்குள் ஊடுருவி உக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதல் நிகழ்த்தியதால் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. கேரளாவில் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மாநிலத்தில் பிரச்சாரம் நடத்த உள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் ஆரியாடனா சௌகத் போட்டியிட உள்ளார். அவரை ஆதரித்து நிலம்பூர் தேர்தலை பிரச்சாரம் செய்வதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா எம்பி வரும் 14ஆம் தேதி கேரளா வருகிறார். அவர் நிலம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்து அரியாவுடன் சௌகத்திற்கு ஆதரவு அளிக்க உள்ளார். இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் 50 பேருக்கு புதிய ஆட்டோக்களை துணை முதலமைச்சர் உதயநிதி வழங்கி பயணத்தை தொடங்கி வைத்தார். சென்னை கிழக்கு மாவட்ட தீவுத்திடலில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி துணை முதலமைச்சரை வரவேற்றனர். தொடர்ந்து 50 பேருக்கு புதிய ஆட்டோக்களை வழங்கி கொடியசைத்து பயணத்தை தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் 13 பேருக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கி நலம் விசாரித்தார். மேலும் 10 பேருக்கு டிப்பன் கடை வண்டியும் மீன்பாடி வண்டியையும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி உணவு பரிமாறி சிறப்பித்தார். இதையடுத்து அவரிடம் அமித்ஷா பேசியது குறித்து நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு துணை முதலமைச்சர் பதிலளிக்காமல் சென்றார். இந்த நிகழ்வில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று முதல் +1 பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +1 பொதுத் தேர்வில் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் இன்று பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஜூன் 11ஆம் தேதி பகல் 12 மணி முதல் 13ஆம் தேதி மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறுமதிப்பீட்டிற்கு கட்டணமாக 505 ரூபாயும் மறுகூட்டலுக்கு 205 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் கமலஹாசன் உட்பட திமுக, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகின்றனர். தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. இந்த நிலையில் போதிய எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த கமலஹாசன் உட்பட திமுக, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகின்றனர். திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் சல்மான், சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் ஆகியோரும், அதிமுக சார்பில் தனபால், ஐ.எஸ். இன்பதுரை ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் கமலஹாசன் உட்பட திமுக, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகின்றனர். தமிழகத்தில் இன்று நாளையும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நேற்று அதிகமாக சேலம் மாவட்டம் மேட்டூர், தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் வரை மழை பதிவானது. தென் மாநில பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேப்பூரில் திமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், சேப்பாக்கம், நல்லூர் ஆகிய கிராமங்களில் திமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை கழக பேச்சாளர் ஆரணி மாலா கலந்து கொண்டு திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துரைத்தார். அப்போது பெய்த மழையும் பொருட்படுத்தாமல் திமுக அரசின் திட்டங்கள் குறித்து பேசினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள், மகளிர் என ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். கோவையில் மத கலவரத்தை தூண்டும் விதமாக பாஜகவினர் இடையூறு செய்வதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் புளியங்குளத்தில் வரும் 15ஆம் தேதி புனித அந்தோணியர் ஆலய தேர் திருவிழா நடைபெறுவதையொட்டி 13க்கும் மேற்பட்ட தேர்கள் தயாரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கு இடையூறு செய்யும் வகையில் பாஜகவினர் பெட்டி கடையையும் அமைத்து அதில் பாஜக கொடியை கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பெட்டி கடையை அப்புறப்படுத்துமாறு மாநகராட்சி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் அதிகாரிகள் எடுக்காததால் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இடையூறாக உள்ள கடையை விரைந்து அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கற்பரச்சாம்பிகை சமேத முல்லைவனநாதர் கோவிலில் பஞ்சமூர்த்திகள் வீதி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூர் கற்பகச்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா நடைபெற்றது. கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. விழாவையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக வீதி உலா நடைபெற்றது. விழாவில் 10வது நாள் நிகழ்ச்சியாக சுவாமி முல்லைவனநாதர், கற்பரச்சாம்பிகை அம்பாள் ஆகிய வெள்ளி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையில் 50,000 கோடிக்கு மேல் நாம் ஏற்றுமதி செய்துள்ளோம் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை வழங்கும் வசதிகள் கொண்ட ஈவிதான் செயலி துவக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மையமாக்க நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரவை முடிவு செய்து ஒரே நாடு ஒரே செயலி என்ற திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அதன்படி அனைத்து மாநில சட்டப்பேரவைகளும் காகிதமில்லா நடவடிக்கைகள் மாறும் வகையில் ரூபாய் 673 கோடியே 94 லட்சம் மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை டிஜிட்டல் மையமாக்குவதற்கான தேசிய ஈவிதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல். முருகன் தனியார் உணவகத்தில் துவங்கி வைத்தார். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல். முருகன் பேசினார். அப்போது டிஜிட்டல் இந்தியா மூலம் கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி அதிகரித்துள்ளது என்றும் 27 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து முன்னேறி உள்ளனர் என்றும், கடந்த ஆண்டுகளில் தைரியமில்லாத ஒரு அரசுதான் நாட்டை ஆண்டுள்ளது எனவும், கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையில் 50,000 கோடிக்கு மேல் நாம் ஏற்றுமதி செய்துள்ளோம் என்றும்
சட்டமன்ற நிகழ்வுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரலை வழங்கும் வசதிகள் இந்த ஈவிதான் செயலி மூலம் வழங்கப்படுகிறது என்றும் எல் முருகன் தெரிவித்தார். 10 ஆண்டுகள்ல மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே ஏற்றிருக்கோம். இந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று பலவது சொல்லலாம். 1 2 கிடையாது. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குல அக்கவுண்ட்ல வங்கியில பிரதமருடைய சன்மான் நிதி செலுத்தப்படுகிறது. இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கி இந்த 10 ஆண்டுகள்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட வீட்டோட டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க அனைத்து வீடுகளுக்குமே கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரண்ட் திருவள்ளூரில் ரூபாய் 12,50,000 மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் திறந்து வைத்தார். 2024-25 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ரூபாய் 12,50,000 மதிப்பீட்டில் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட புங்கத்தூர் 15வது வார்டில் கழிப்பறையுடன் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், 15வது வார்டு கிளை கழக செயலாளர் செல்வகுமார், 12வது வார்டு கவுன்சிலர் ராஜ்குமார் தாமஸ், 18வது வார்டு கவுன்சிலர் நரேஷ்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குளத்துப்பாளையத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்த குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தை அடுத்த சின்னத்தம்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட குளத்துப்பாளையத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி சாமியத்தாள் என்பவர் கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் கழுத்து பகுதியில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சாமியாத்தாளை அருகில் இருந்தவர்கள் மீட்டு திருச்செங்கோடு கோவை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சாமியாத்தாள் உயிரிழந்தார். இந்த நிலையில் கொலை சம்பவம் குறித்து நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சேலம் சரக டிஐஜி உமா, நாமக்கல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கொலை குற்றவாளிகளை கைது செய்ய பரமத்தி வேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சங்கீதா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கொலை குற்றவாளியை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் மூதாட்டியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களை நல்லூர் காவல் நிலையம் வரவழைத்து நாமக்கல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் விசாரணை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் இரவு நேரத்தில் வெளியில் செல்வதற்கும் வீட்டில் தங்கி இருப்பதற்கும் அச்சமாக உள்ளது என்றும், இதனால் இரவு நேரத்தில் கூடுதலாக காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். காரைக்கால் அருகே கம்பி ஃபிட்டர் வீட்டில் மர்ம நபர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொண்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த கோவிபத்து பகுதியில் உள்ள தெற்கு தெருவில் வசிக்கும் கம்பி பிட்டர் மணிகண்டன் என்பவரது வீட்டில் இரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொண்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் கம்பி பிட்டர் மணிகண்டன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ வைத்துக் கொண்ட மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரவு நேரத்தில் கம்பி ஃபிட்டர் வீட்டில் மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பர்வதம்பூண்டி கிராமத்தில் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க தாலியை அறுத்துச் சென்ற மர்ம நபரை தேசூர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூர் அருகே உள்ள பரமதம்பூண்டி கிராமத்தில் வசித்து வரும் கூலி தொழிலாளி ஜெயபாலன், இவரது மனைவி தேன்மொழி ஆகியோர் இரவில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் பீரோவை திறக்க முயன்ற போது திறக்க முடியாததால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த தேன்மொழியின் கழுத்தில் இருந்த
தங்கத்தாலி கொடியை அறுத்து கொண்டு ஓடினார். உடனே திடுக்கிட்டு எழுந்த தேன்மொழி கழுத்திலிருந்த தங்கத்தாலி இல்லாததை கண்டு கூச்சலிட்டார். அப்போது கிராம மக்கள் துரத்திச் சென்ற நிலையில் மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார். இது குறித்த தகவல் அறிந்த தேசூர் காவல்துறையினர் மர்ம நபரை தேடி வருகின்றனர். வாழப்பாடி அருகே 146 அடி உயரம் கொண்ட முத்துமாலை முருகன் திருக்கோவிலில் முருகனின் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தில் 108 சங்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் நான்காண்டின்படி முருகப்பெருமானின் பிறந்த நாளான வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி வைகாசி மாதத்தில் அனைத்து முருகன் திருக்கோவில்களிலும் விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பத்திரிகவுண்டன் பாளையத்தில் 146 அடி உயரம் கொண்ட முத்துமாலை முருகன் திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தில் மூலவருக்கும் முருகப்பெருமானுக்கும் பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் நிரப்பிய கலசங்கள் மற்றும் 108 சங்குகளை வைத்து யாக குண்டம் அமைத்து பல்வேறு மூலிகை பொருட்களின் மூலம் சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் வண்ண மலர்களாலும் தங்க கவசத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட முருகப் பெருமானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என முழக்கமிட்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளியில் 18 இளம் கடற்படை அதிகாரிகளுக்கு கடந்த 22 வாரங்களாக கடுமையான ஹெலிகாப்டர் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக பயிற்சி நிறைவு செய்த 18 அதிகாரிகளுக்கும் ஹெலிகாப்டர் பைலட்டுகளாக தேர்ச்சி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு INS ராஜாளி அணிவகுப்பு மைதானத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கடற்படை கிழக்கு பிராந்திய தளபதி வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பெந்தாகர் கலந்து கொண்டு திறந்த ஜீப்பில் சென்று அணிவகுப்பு வீரர்களை பார்வையிட்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் பயிற்சி முடித்த 18 கடற்படை பைலட்டுகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். இதில் INS ராஜாளி கடற்படை விமான தளம் தலைமை அதிகாரி, பைலட்டுகளின் பெற்றோர்கள், வீரர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே பழுதான அரசு பேருந்தை பயணிகளும் நடத்துனரும் தள்ளிச் சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டி அடுத்த சுண்ணாம்புக்குளம் கல்லூரி பகுதியிலிருந்து சென்னை செங்குன்றம் வரை செல்லக்கூடிய 9TP என்ற வழித்தட பேருந்து சென்னை செங்குன்றத்திலிருந்து சுண்ணாம்புக்குளம் செல்லும் வழியில் திடீரென பழுது ஏற்பட்டது. பழுதை சரி செய்ய ஓட்டுநரும் நடத்துனரும் முயற்சி செய்த நிலையில் முயற்சி தோல்வியில் அடைந்ததால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் உட்பட நடத்துனரும் சேர்ந்து கும்மிடிப்பூண்டியின் பிரதான சாலையான GMT சாலை நடுவே திரைப்பட பாணியில் பேருந்தை தள்ளிச் சென்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியிலும் சக பயணிகள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆம்னி பேருந்து சென்னைக்குள் வருவதால் மதுரவாயில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைகின்றனர். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்திற்கு அண்மையில் மாற்றப்பட்டது. எனினும் சில ஆம்னி பேருந்துகள் சென்னைக்குள் நுழைவதால் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பல்வேறு தென் மாவட்டங்களுக்கு சென்ற ஆம்னி பேருந்துகள் வானகரகம் சுங்கச்சாவடி மதுரவாயில் வழியாக சென்னை நோக்கி செல்வதால் மதுரவாயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் கொளுத்து வெயிலில் வாகன நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைகின்றனர். திருவள்ளூர் அருகே காரணி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கோடிவேலி ஊராட்சிக்குட்பட்ட 42 காரணி கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கிராம மக்களின் பங்களிப்புடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு தாமரைப்பாக்கம் செந்தில் குருமக்கள் தலைமையில் ஆலயம் அருகே ஹோமகுண்டம் அமைத்து பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் காலை 8:30 மணி அளவில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிவச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயம் மீதுள்ள கோபுர கலசத்திற்கு விநாயகர், முருகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் பெரியாண்டவருக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். தொடர்ந்து மூலவருக்கு
பெரிய ஆண்டவருக்கும் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்ட சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காலை மதியம் என இரு வேளைகளிலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2 நாள் பயணமாக நாளை சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேட்டூர் அணையை திறந்து வைத்து ரோடு ஷோவில் பங்கேற்பு. மாற்று அரசு அமைக்க கோரி மக்கள் போராட்டம். மணிப்பூரில் நடைபெறும் தொடர் போராட்டத்தால் பரபரப்பு. உக்ரைனின் வான் பாதுகாப்பு தளவாடங்களை தகர்ப்பு. 277 ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல். வரும் 19ஆம் தேதி கேரளா நிலம்பூரில் சட்டமன்ற இடைத்தேர்தல். ஜனநாயக முன்னணி கட்சிக்கு ஆதரவளிக்க மாநிலம் வருகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா எம்பி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.